மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஹலோ நண்பன் மிஸ், எப்படி இருக்கிறீங்க? உங்கள் எல்லாருமே தெரியும், நான் வந்து அரபு நாட்டில் இருந்து தான் இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன்னு. உங்களுக்கு இப்போ அரபு நாட்டோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஏன்னா ஈரான் இஸ்ரேல் வார்னால பல பேர் இங்கே வந்து வேலை இழந்திருக்காங்க, வேலையை விட்டு ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ வேலை இல்லாமல் இங்கேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு சூழலில் தான் நானும் இருக்கிறேன். கடந்த 2 மாதமாச்சு எனக்கு வேலை போய் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ப்ராஜெக்ட் இந்த சண்டேனால ஸ்டார்ட் பண்ணாமல் போனால எனக்கு வேலை போயிடுச்சு. இப்போ முடிஞ்சுன்னா உங்களால் இந்த QR கோட் யூஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு செய்யுங்க. மக்களே, நம்ம ப்ளீஸ் வெல்கம் டு ஸ்டாக், வெல்கம் டு another வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு 2-3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, தளபதியோட அடுத்தடுத்து பிரச்சாரம் கேன்சல் ஆகிட்டே போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜனநாயகம் படத்தை வந்து முஸ்லீமை வந்து தப்பாக காட்டுறதே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கீங்களா விஜய் அப்படின்னு சொல்லி அமீர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காரைக்குடியில் வந்து பேசாமல் வந்ததுக்கு வந்து நாய் தமிழ் குரூப்ஸ்லாம் வந்து ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் மொத்தமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ டயத்துக்கு வந்து சேர்ந்துடும். அப்போ தான் வந்து இந்த யூடியூப் வந்து அல்காரிதம் பிரகாரம் வந்து கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா என்ன கொஞ்சம் புண்ணியமாக போகும்ல அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு தளபதி வந்து அடுத்தடுத்து ட்ரிப்பு வந்து கேன்சல் ஆகிட்டு போகுது. உதாரணத்துக்கு இப்போ கடலூர் போக வேண்டியது இருந்துச்சு, அது கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டிக்கு 13ஆம் தேதி போக வேண்டியது இருந்துச்சு, அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ என்ன ஆச்சு, ஏன் தளபதி போக மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய உடம்பு சரியில்லை, உடல்நிலை சரியில்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மற்ற தலைவர்கள் மாதிரி வந்துட்டு ஒரு ரோட் ஷோ பண்ணுறாங்க அப்படின்னா கரெக்டாக கூட்டம் அந்த இடத்துல மட்டும் இருக்குது, எந்திரிச்சு கையை காமிச்சிட்டு போய் ஒன்று வண்டிகளே வந்து உட்காந்துட்டு போகலாம். பட் இங்கே தளபதி அவர்கள் ரோட் ஷோ அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எங்கே ஆரம்பிக்கிறாரோ அந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு மக்கள் ஆரவாரமாக கொண்டாடி வரவேற்கிறதுனால அவரால் வண்டிக்குள்ளேயே உட்கார முடியாது. ஸோ ஃபுல் டைம் அந்த வண்டியிலே இத்தினூண்டு இடத்துக்குள்ளே, நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான், இத்தினூண்டு இடத்துக்குள்ளே அந்த எப்படி சொல்கிறது, க்ரௌடை வந்து ஹேண்டில் பண்ணணும், இந்த பக்கம் திரும்பணும் அந்த பக்கம் திரும்பணும். ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு சைடு வந்து உடம்பு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகும், ப்ளஸ்ஸு இந்த டெம்பரேச்சர் வந்து டீஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கும். இல்லை வேறு எதுவும் தளபதி வந்து இப்போ நிறைய பேர் கொடுக்குறீங்க கிஃப்ட்டு, இளநீ, கூல்ட்ரிங்க்ஸ், லொட்டு லூஸுக்குன்னு, அதில் எதுவும் குடிச்சு ஒரு வேளை உடம்புக்கு வயிற்றுக்கு செட் ஆகலையா அப்படின்னு நமக்கு தெரியல. பட் உடம்பு சரியில்லை அப்படின்றது தான் முக்கியமான காரணம் இந்த அடுத்தடுத்த ப்ரோக்ராம் வந்து ரத்தாகிறதுக்கு. அவர் நல்லா இருந்தால் தானே நமக்கு வந்து பிரச்சாரத்துக்கு வர முடியும். அஃப்கோர்ஸ் நம்ம இந்த பிரச்சாரத்துக்கு டைம் இன்னும் கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவருடைய உடல்நிலையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, அவரும் பார்த்து தான் ஆகணும். ஸோ அவர் எங்காக இருந்தாலும் எனர்ஜெட்டிக்காக இருந்தாலும் ஏஜ் இஸ் கன்சிடர். அவருக்கு ஒரு 50 வயசுக்கு மேலே நடக்குது அப்படின்னும் போது எல்லாமே வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். டயத்துக்கு சாப்பிட முடியாததெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு அஃபெக்ட் பண்ண அவருக்கு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு நார்மல் லைஃப்பில் இருக்கிற மக்களுக்கு வந்து காலையில் மத்தியானம் நைட்டுன்னு சாப்பிட்ற அந்த ஷெடியூலே லைட்டாக முன்ன பின்ன ஆச்சுன்னா, இவரெல்லாம் வந்து பர்ஃபெக்ட் டயத்தில் சாப்பிட்டு வளர்ந்துருப்பார். ஏன்னா அப்போ தான் அந்த பாடி வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த டயத்துக்கு இது, இந்த டயத்துக்கு ஜூஸு, இந்த டயத்துக்கு ஸ்நாக்ஸ், இந்த டயத்துக்கு வந்து லஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமோ நெஞ்சமோ சாப்பிட்ருவார். ஸோ அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு மனுஷன் இப்போ ரோட் ஷோக்கு போய் இவங்க கொடுக்குற டைமே பார்த்தீங்கன்னா டயத்தில் கொடுக்குறாங்க. அப்போ இவர் காலையில் கிளம்புறாருன்னா ஃப்ளைட்டில் வரும்போது சாப்பிட்டா தான், ஃப்ளைட்டில் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து இப்போ திருச்சி உதாரணத்துக்கு மதுரையிலேருந்து காரைக்குடி வரைக்கும் வர்றாரு, 2 ஹவர் ட்ராவலிங்கு. இந்த 2 ஹவர் சாப்பிட்டுட்டு வர முடியாது. ஸோ கண்டிப்பாக அவர் வழியில் ஃபுல்லாக மக்கள் இருக்கிறனால அதை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் போகும். கிட்டத்தட்ட அந்த லஞ்ச் டைம் அப்படின்றதே டோட்டலாக அவர் வந்து ஸ்கிப் ஆகுது. வெறும் ஒரு ஜூஸோ தண்ணியோ இந்த மாதிரி மட்டும்தான் குடிச்சிட்டு இருப்பார். ஸோ அப்போ அவருக்கு கண்டிப்பாக உடல்நிலை அஃபெக்ட் ஆகும். அதனால தான் வந்து அவர் இந்த 2 ஷோ வந்து 2 பிரச்சாரம் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் தளபதி நல்லா வந்ததுக்கப்புறமா பிரச்சாரத்துக்கு வர போகிறாரு. அதை விட நம்ம எதிர்பார்க்குற விஷயம், இந்த ஒரு லைவ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏப்ரல் 14 அது நடந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கடுத்து இந்த ஜனநாயக மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே பெரிய இஷ்யூஸாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படம் லீக் ஆனதுக்கப்புறமா ரஜினி அவர்கள் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. இது கமல் வந்து ஏதோ ஸ்கேமுன்னு அப்படின்னு வந்து அந்த மாதிரி மட்டும் சொல்லிட்டு போயிட்டார் ஒழிய உண்மையான என்ன பிரச்சனை அப்படின்றது வந்து பெருசாக யாரும் பேசலை. இதில் அமீர் மட்டும் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, ஜனநாயகன் படத்தில் வந்து முஸ்லீம் வந்து தீவிரவாதிகளாக காமிச்சிருக்காரு விஜய், இதே வேலையாக போச்சு விஜய்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை போடுறாரு. இங்கே முதல் கேள்வி என்னென்னா, ஒரு படம் லீக் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது ப்ரொடியூசருடைய தரப்புலேருந்து இல்லாமல், சென்சார் போர்டு இல்லாமல் ஒரு படம் லீக் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ சினிமா துறையில் இருக்கக்கூடிய அமீர் முதல்ல அந்த லீக்கு வீடியோ முதல்ல பார்க்கலாமா நீ அப்படின்ற கேள்வி வருது இல்லை. அப்போ நீ ஒரு
கள்ள பொருளை நீ வந்து பார்க்குற, அதுவும் நீ அதே தொழிலில் இருக்க. அந்த படத்தை பார்த்தோம்னா எவ்வளோ ப்ரொடியூசருக்கு நட்டமாகும், எந்த அளவுக்கு அதில் வந்து மற்ற அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரொடியூசர்களுக்கு அந்த படத்தை வந்து வேறு படங்களை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தைரியம் வரும், இப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ இந்த படத்தில் வந்து முஸ்லீம் வந்து தீவிரவாதியாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற. அப்போ ஃபஸ்ட்டு நீ படம் பார்த்துருக்க அப்படின்னா நீ தான் மிகப்பெரிய குற்றவாளி ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து அப்படி இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது, ஏன்னா படத்தை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ படத்தையே நீ பார்க்காம நீ சொல்லியிருந்த அப்படின்னா அப்போ எவ்வளோ பெரிய வன்மத்தை கொண்டாந்து நீ இங்கே மக்கள் மதத்தில் புகுத்துற. அப்போ நீ 1ஆம் நம்பர் அயோக்கியனாக இருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இப்போ நான் கேட்குறேன், இவர் வந்து நீ ஆக்சுவலி அதில் அந்த படத்தில் அப்படி இருக்கா இல்லையா நமக்கு தெரியல. அந்த படத்தில் ஒருவேளை அப்படி இருந்துருந்துச்சுன்னா அது படத்தோடைய ஒரு கதை தானே. நீ கூட தான் உன்னுடைய படத்தில் ஒரு ஜாதியை வந்து தப்பாக காட்டுற, ஒரு ஜாதியை நல்லதாக காட்டுற, அது நடைமுறையில் இருக்கிறது தானே. அப்போ நீ என்ன மாதிரி ஆளுன்னு நம்ம கேட்க முடியுமா? முடியாதுல்ல. அதை விடு, நீ ஜாஃபர் சாதிக்கு கூட கூட்டணி வச்சிருந்தானே. அப்போ நீ ஜாஃபர் சாதிக்கு வந்து போதை வைக்கிற வேணா நீ வந்து கஞ்சா வித்தியா அப்படின்னு நம்ம கேட்கலாம்ல அமீரை பார்த்து. அப்போ அமீர், நீ என்ன பண்ணணும்னா கரெக்டாக உங்களுடைய செயல்பாட்டில் இருந்துட்டு நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு கொஸ்டின் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருந்துக்கிட்டு இன்னும் டக்குன்னு பழியை தூக்கி அப்படியே பொத்தாம் பொதுவாக போட்டுறக்கூடாது, இந்த படத்தில் இப்படி தான் காட்சி வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னா நான் சொன்ன ஆன்சர் தான் உனக்கு. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீ அப்போ போய் சொல்லியிருக்கேன்னு அர்த்தம். ஆனால் இப்போ நீ படம் பார்த்தது மிகப்பெரிய குற்றவாளி. அப்போ உன் மேலே தான் ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா யாரெல்லாம் படத்தை பார்க்குறீங்களோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னா அப்போ அமீர் மேலேயும் எடுத்துக்கணும். அதுக்கு கேவிஎன் வந்து இது முக்கியமான இந்த ஒரு விஷயத்தை வந்து செஞ்சால் அமீர் போன்றவர்கள் வாயையும் பின்னாடி இருக்கிறதையும் பொத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, இப்போ லாஸ்ட்டாக அந்த காரைக்குடியில் தளபதி வந்து ஸ்பீச் பண்ணாமல் போயிட்டாரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா டைம் தான். காரைக்குடியில் தளபதி அவர்கள் பேசாமல் அப்படியே வந்துட்டார். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் அதுக்கான டைம் வந்து சரியாக அமையலை. ஏன்னா இவங்க கொடுத்தது 12 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் தான் டைம் கொடுத்தாங்க. அந்த டயத்துக்குள்ளே தளபதினால அங்கே போய் சேர முடியல. அதனால் அப்படியே வந்து மக்களை மட்டும் பார்த்துட்டு திருப்பி அவர் திருச்சி வழியாக வந்துட்டார். ஆக்சுவலாக அவங்க கொடுத்ததே அந்த ரோடு தப்பு தான். அவங்க முதல்ல திருச்சி வழியாக இந்த பக்கம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சீக்கிரம் போயிருந்துருக்கலாம். அதுவும் அவங்க எல்லாமே ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த விஷயத்த நாய் டம்ளர் குரூப்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பயத்தில் போயிட்டாரு தளபதி, உங்கள் தளபதி பயத்தில் பேசாமல் போயிட்டாரு. ஏன்னா அங்கே வந்து சீமான் நிற்கிறானா, அதனால பயந்து போய் தளபதி வந்து பேசாமல் போயிட்டாரா. டேய், ஒரு விஷயம் சொல்கிறீங்க, மனசாட்சி உறுத்தலையாடா உங்களுக்கு சொல்லும் போது கொஞ்சமாவது மனசாட்சி உறுத்தலையா? ஏடா தளபதியை பார்க்க அங்கே வர்ற கூட்டம் என்ன, உங்கள் அண்ணன் நொன்னே அங்கே வந்து நின்னான்னா அந்த இடத்துல மக்கள் வந்து நிற்கிற கூட்டம் எவ்வளோ? இவரை பற்றி முதல்ல பேசுறதுக்கு அந்த இடத்துக்கே போனால் கூட உங்கள் அண்ணனை பற்றி பேச என்னடா இருக்குது? அவன் ஒரு வீணாக போனவன்டா, அவன் ஒரு வீணாக போனவன், நீங்கள் ஒரு விளங்காதவங்க, உங்களை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது? தளபதி கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னை வரைக்குமே உங்கள் அண்ணனை செய்தி கூட பார்த்ததில்ல. அவர் கிளியராக சொல்லிட்டாரு, காட்டில் திரிகிற கண்ட கழிச்சடைகளெல்லாம் நாம் வந்து கண்டுக்கூடாது அப்படின்ற மாதிரி. மெயின் டார்கெட் என்னவோ திமுக. அப்போ அதை பற்றி மட்டும்தான் பேசுவார், அவங்களுடைய செயலை பற்றி மட்டும்தான் பேசுவார் ஒழிய சீமான் வந்து அங்கே நிற்கிறாருன்றனால சீமானை வந்து இப்போ சீமானை பற்றி அங்கே பேசுகிறதுக்கு பயந்துக்கிட்டு போயிட்டாரா? அவர் வைக்கிற டார்கெட் எல்லாமே வந்து ஒன்லி டாப் பீப்புள் மட்டும்தான். புரியுதா? சும்மா இந்த ஏப்ப சேப்ப சப்பைக்கெல்லாம் கிடையாது. உங்கள் அண்ணன் வந்து சப்பை இருக்கிறதுலே வந்து என்ன சொல்கிறது, ஓட்டு போட சொல்லி 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 டயர்டாகி ஓட்டு எவனும் போடலைன்னு, நீ எனக்கு ஓட்டு போட வேண்டாம், நீ எனக்கு ஓட்டு போட வேண்டாம், அதுக்கு பதிலாக நீ இந்த ஜீசஸ்ட்டை வேண்டிக்க எனக்கு நான் ஜெயிக்கணும்னு, அல்லாட்ட வேண்டிக்க ஜெயிக்கணும்னு. ஏன்டா அவங்களாடா வந்து ஓட்டு போட போகிறாங்க? ஓட்டு போட போகிறது இவங்க, நாங்கள் தாண்டா போடணும், மக்கள் தாண்டா ஓட்டு போடணும். அப்போ மக்களை ஓட்டு போட வைக்கிறதுக்கு முயற்சி அடியானா அதை விட்டுவிட்டு நீங்கள் போட வேண்டாம், நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்ட மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி பைத்தியக்காரன் தான். பைத்தியக்காரனவே ஆயிட்டான். அவன் பைத்தியக்காரன், நீங்களும் பைத்தியக்காரனாக இருக்கிறீங்க. எப்படா டேய், உடம்பு சரியில்லைன்னா வந்து கடவுள்கிட்ட வேணா உடம்பு சரியாயிருமா? அப்படி இருக்குது உங்கள் அண்ணன் சொல்கிறது. ஆஸ்பத்திரியில் போய் வைத்தியம் பார்த்தா தானே சரியாகும். ஸோ இவங்க பண்ணுற காமெடி இருக்கே மக்கள் இந்த ட்விட்டரில் உட்காந்துக்கிட்டு சோசியல் மீடியாவில் முடியல, நம்மளால் சுத்தம் முடியல. இனிய மக்களே, இன்னைக்கு போதும்னு நினைக்கிற வீடியோ மேலே இதோட நிறைய பேர் கண்ணாடி போட்டிருக்குது நல்லா இருக்குது அப்படின்றீங்க. தேங்க்யூ வெரி மச். ஸோ அப்படியே மெயின்டைன் பண்ணிடலாமா? கண்வலிக்காக தான் போட்டிருங்க, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிடலாமா? சரி பார்ப்போம் என்னன்றது. நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் கண்ணாடியே போட்டு. ஓகே கைஸ், see you on another video. Love you all, take care, bye bye.